சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்வரியும் சித்ராவும் வந்துட்டு வெளியே புலம்பிக்கிட்டு இருக்குங்க. என் பிள்ளைய எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா, அந்த மலர் என்னடனா அவ சாதாரண ஒரு வேலைக்காரி. அவளே என் பிள்ளைய வேணான்னு சொல்லிட்டா. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அந்த தமிழ்ச்செல்வி தான் காரணம். இந்த ராஜாங்கமும் வீட்டுக்குள்ள என் பிள்ளைய விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் அந்த ராஜாங்கத்துக்கும் தமிழ்ச்செல்விக்கும் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன்டி. நான் ஏதாவது பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து தான் மகனை வீட்டை விட்டு விரட்டின கோவத்துல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட சித்ரா வந்து சொல்லுது, ஆமாம்மா, நம்ம இப்படி கொசுக்கடியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் அந்த தமிழ்ச்செல்வி தாம்மா காரணம், அவளை நம்ம சும்மா விடவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்கு. மறுநாள் ஆயிடுது. மறுநாள் பார்த்தா அப்பத்தான் வசந்தி தமிழ் 3 பேரும் போயிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தமிழை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தமிழ் வயிற்றுல 2 கரு உருவாயிருக்கு, உங்கள் பேத்தி 2 பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டாக்டர் வந்து அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தமிழுக்கு தெரியாது. இதை கேட்டுட்டு அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வசந்தியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்கிட்ட அப்பத்தா சொல்கிறாங்க, அம்மா, நீங்கள் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். எனக்கு இது ஒரு பெரிய உதவிமா. ஏன் பேத்தி வயிற்றுல வளருது 2 குழந்தை அப்படின்ற விஷயத்த என் பேத்திக்கு தெரிய வேணாமா? இந்த விஷயத்த நான் தெரிஞ்சா என் பேத்தியும் பேரனும் ஒன்று சேரவே மாட்டாங்கம்மா. இந்த குழந்தைங்களை வச்சு நான் 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் டாக்டர் சொல்கிறாங்க, ஏம்மா, நீங்கள் சொல்லாததுனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமே அப்படின்னா டாக்டரை வந்து சொல்லவும் உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, அதெல்லாம் வராதுமா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு டாக்டரும் வந்துட்டு அப்பத்தா சொன்னதுக்கு சம்மதிச்சுட்டாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு வசந்திக்கிட்ட அப்பத்தா சொல்கிறாங்க, அடியே தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 குழந்தை உருவாயிருக்கு அப்படின்ற விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த பிள்ளைங்களை வச்சு தாண்டி என் பேத்தியையும் பேரனையும் ஒன்று சேர்க்கணும்டி அப்படின்னு அப்பத்தா வந்து வசந்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், குறிப்பா தமிழ்ச்செல்விக்கு தெரியவே கூடாது அப்படின்னு அப்பத்தா சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தா 3 பேரும் வந்துட்டு தமிழை வந்து வீட்டுக்கு விடுறதுக்காக வசந்தியும் வர்றாங்க. 3 பேரும் வரதை பார்த்துட்டு இந்த ஈஸ்வரி நினைக்குது, எங்க இந்த 3 பேரும் ஜோடி போட்டுட்டு போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வசந்தி வந்து தமிழை விட்டுட்டு, சரி தமிழே, நீ பார்த்து சூதானமாக வீட்டில் இரு, ஆனுமே அங்கிட்டு இங்கிட்டு போகாத, வயிற்றுல புள்ளைய வச்சிருக்க கவனமாக இருடி அப்படின்னு வசந்தி வந்து தமிழ்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்பத்தாக்கிட்டையும் சொல்கிறாங்க, சரிங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு வசந்தியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்புறம் வசந்தி வந்துட்டு வெளியே வரும்போது இந்த ஈஸ்வரி வந்து, வசந்தி எங்கே வந்தீங்க, இங்கே எதுக்கு இந்த பக்கம் திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குது. அது ஒன்றும் இல்லைம்மா, தமிழ்ச்செல்விக்கு இன்னைக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டாங்க, அதனால தான் நான் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு போய் ஸ்கேன் பண்ணி குழந்தைய பார்த்துட்டு வரோம். குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குது. குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு வசந்தியும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு அப்பத்தா வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு, அடியே மோகனா, மலரு, இங்கே வாங்கடி, உங்கள்கிட்டலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. இங்கிட்டு சாவித்திரியும் வருது. என்ன இந்த கிழவி இப்படி பெரிய சத்தத்தை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஏழை விட்டுக்கிட்டு இருக்கு, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சாவித்திரி வருது. உடனே மோகனா வந்து கேட்குறாங்க, என்னத்தை திடீர்னு கூப்பிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லடி, தமிழ்ச்செல்விக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்காக நானும் வசதி அப்புறம் தமிழ்ச்செல்வி 3 பேரும் போனோம், குழந்தைய ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்கடி அப்படின்னு அப்பத்தா வந்து அங்கே நடந்ததை சொல்லவும் ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நேரம் பார்த்து ராஜாங்கம் சேது எல்லாரும் வர்றாங்க. நடந்த விஷயத்த அப்பத்தா வந்து ராஜாங்கத்துக்கிட்டையும் சேதுக்கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சேதுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உடனே ராஜாங்க கேட்குறாரு, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்காமா அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷம் ஆகிருது. இங்கிட்ட சாவித்திரி வந்து, என்ன அண்ணனே இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா நல்லா ஆரோக்கியமாக இருக்கியா,
புள்ள ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லவும் இங்கிட்டு சேது கண்ணெல்லாம் கிளங்கிருது. சரி மலரே, நீ போய் ஏதாவது இனிப்பு பண்ணி கொண்டு வா. இன்னைக்கு நம்ம புள்ளைய பார்த்த சந்தோஷத்துல எல்லாத்துக்கும் இனிப்பு கொடுத்து கொண்டாடுவோம் அப்படின்னு அப்பத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு சேது வந்து வீட்டுக்கு வராரு. இங்க பார்த்தா தமிழ் வந்து கையில ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சேது வரதை பார்த்துட்டு தமிழ் அப்படியே வச்சுட்டு அவங்க பாத்ரூமுக்கு போயிடுறாங்க குளிக்கிறதுக்கு. அந்த நேரம் பார்த்து சேது வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துறாரு. அதை பார்த்ததுமே சேது கண்ணெல்லாம் கலங்கிருது. இதுக்காக தானே நம்ம இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டோம். நம்ம அம்மாவே நமக்கு மகளாக வந்து பிறக்க போகிறாங்கன்னு தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அதை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டு இருக்காரு. வேகமாக சேது அவரோட ஃபோனில் அதை ஃபோட்டோ எடுத்தும் வச்சுக்கிறாரு. இதை வந்து தமிழ் பார்த்துட்டு புள்ள மேலே இப்படி பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் தான் இவர் இப்படிலாம் பேசினாரோ தெரியல அப்படின்னு தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு உள்ளே படைக்க போயிடுறாங்க. அப்புறம் சேது வந்து வெளியே அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு. அப்புறம் பார்த்தா இங்கிட்ட ஈஸ்வரி வந்து அடியே இவ வயிற்றுல வளர்ற குழந்தை முழுசா இந்த பூமிக்கு வந்து சேரக்கூடாது. நம்ம ஏதாவது பண்ணி இவளுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கணும்டி. இவ இந்த குழந்தையை பத்து திரும்பவும் வீட்டுக்குள்ளே போயிடுவா. சேதுவும் குழந்தைன்னா மனசு மாறிடுவான் போல தெரியுது. ஏன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவன் அப்படியே உருகிக்கிட்டு இருந்தான். அப்படிலாம் நம்ம நடக்க விட்டுறக்கூடாதுடி. அவள் வயிற்றுல வளர்ற குழந்தை ஒன்றுமில்லாமல் போகணும். இந்த பூமிக்கு வர்றதுக்குள்ளேயே அந்த குழந்தை வயிற்றுலேயே சாகணும்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து கிச்சனில் சமைச்சு வச்சுட்டு நைட்டு பாலை காய்ச்சி வச்சுருக்காங்க. இந்த ஈஸ்வரி வருது. ஈஸ்வரி வந்து தமிழ் குடிக்க இருந்த பாலில் அந்த கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரையை தூக்கி போட்டுருது. தமிழ் வந்து அந்த நேரம் பார்த்து பாலை எடுத்து வச்சதோட இங்கிட்ட ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்க்குறாங்க. இதுக்கு ரெண்டும் ஜன்னல் வழியாக வந்து அந்த பாலில் மாத்திரையை கலந்துருதுங்க. அப்புறம் சேதுவும் வந்துட்டு வெளியே படுக்கிறாரு. தமிழ் வந்துட்டு அந்த பாலை எடுத்து குடிச்சிடுறாங்க. அதை குடிச்சிட்டு தமிழ் படுத்திருக்காங்க. குடிக்கிறது இந்த ஈஸ்வரி பார்த்துருது. இவ பாலை குடிச்சிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவ குழந்தை ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கரெக்டாக தமிழுக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. தமிழ் வந்துட்டு கதறி துடிக்கிறாங்க. ஐயோ யாராவது வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க. சேது வந்துட்டு என்ன ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. வயிறு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்தவும் சேதுவுக்கு எதுவுமே புரியலை. சேது அப்படியே பயந்து அதிர்ச்சியாகி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. பொறு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே கை தாங்களா அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறாரு சேது. இங்கே யாருமே எந்திரிக்கலை. சேது வந்துட்டு தமிழை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அங்கே போனால் டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பொண்ணுக்கு யாரோ தவறான மாத்திரையை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. யார் இந்த வேலையை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சேது நினச்சி பார்க்குறாரு. கரெக்டாக ஈஸ்வரியும் சித்ராவும் அந்த பக்கம் இருந்து போனதை சேது பார்த்துருக்காரு. ஒருவேளை நம்ம சின்னம்மா தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு ஈஸ்வரி மேலே சந்தேகம் வருது. டாக்டர்கிட்ட சேது கேட்குறாரு, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல, குழந்தை ஆரோக்கியமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம குழந்தைக்காக இவர் இவ்வளோ மெனக்கிட்ட கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் உடனடியாக போய் இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடுராத்திரியில் தமிழும் சேதுவும் வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து நாளைக்கு தெரியும்டி என்ன நடந்துச்சுன்னு, குழந்தை இழந்துட்டு இவ இப்படி வந்து நிற்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு. சேதுவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இந்த ஈஸ்வரி பண்ண வேலையெல்லாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.